Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட ஆல்பம் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு பார்சல் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்சலில் வந்து அவங்க ஆல்பம் ஒர்க் அனுப்பியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக 2 ஃபைல் போட்டிருக்காங்க. அவங்களோட ப்ளவுஸஸும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு ஆல்பம் ஒர்க் அனுப்பியிருக்காங்க. ஸோ பிரியா சாரிவால்னு நம்மளுடைய அகாடமி நேம் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஜெயஸ்ரீ. ஓகேங்களா? ஸோ ஜெயஸ்ரீயோட பேசிக் லெவல் ஆல்பம் இது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஸோ செயின் ஸ்டிச் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதை கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே அவங்களுடைய ஹோம் ஒர்க். அதுக்கு தனியாக டிசைன்ஸ் போடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே தனித்தனியாக டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம வந்து கிளாஸில் என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஒரு லைனில் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லாமல் ஸோ அதுக்குன்னு தனியாக ஷேப்ஸ் கொடுத்து அந்த ஷேப்ஸில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இப்படி ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஷேப் கொடுத்தாலும் உங்களால் அதில் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கொடுக்காம டைரெக்டாக நீங்கள் போய் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால போட முடியாது. வெளியில் போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் கிளாஸ்லேயே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் தனித்தனியாக ஷேப்ஸ் போடுங்க, டிசைன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிசைன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் இதுதான் போடணும் அப்படின்னு கொடுக்காம நீங்களே ஓனாக போடுங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸோ அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக போடுறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து அவங்களோட ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ளாட் லோடிங் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கார்ட்டூன் தான் மேக்ஸிமம் நம்ம எடுக்க சொல்லுவோம். ஸோ கார்ட்டூன் ஒர்க்கு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக அதுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஸ், இதுக்கு நோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அது பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே கேப்பே தெரியல, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாம்பூ ஸ்டிச். தாம்பூ ஸ்டிச்சோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஏதாவது ஒரு விமன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஒரு கேர்ள் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃப்ளவர் கூட ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்ஸ் வச்சு அவங்க கொஞ்சம் ஜுவல்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் லாங் அண்ட் ஷார்ட். ஸோ லாங் அண்ட் ஷார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ஒர்க் அவங்க பண்ணணும். ஸோ எவ்வளோ அழகாக ஒரு கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மயில் தோகை எல்லாமே ஃபினிஷிங் நீட்டாக. ஐஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஐ திங்க் எக்ஸ்ட்ராவாக இவங்க இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபில்லிங். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்தா தான் அதோட அவுட்புட் சூப்பராக வரும். ஸோ பெரிய பெரிய டிசைனாக கொடுத்தோம்னா வாட்டர் ஃபில்லிங் எப்பயுமே நல்லா வராது. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே டிசைன் தான். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்லாம் எப்படி ட்ரை பண்ணணுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் பீகாக்கில் யூஸ் பண்ணுவோம். அவங்க ஒரு ஃபிஷ்ஷுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு அவுட்புட். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் நம்ம ஒரு A4 ஷீட் அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். பட் அவங்க ஒரு டிசைனுக்கே ஒரு A4 ஷீட் அளவுக்கு பெருசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன் போடுங்க அப்படின்னா ஸ்மால் டிசைன் போதும்னு தான் சொல்லுவோம். பட் அவங்க டிசைனையே ரொம்ப அழகாக எஃபர்ட் எடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க. அது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணியே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஈகிள் சூப்பராக வந்திருக்கு. கேரட் பாருங்கள், ஒரு மேட் ஃபில்லிங்கில் கேரட் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர். இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா? ஹாஃப் லோட் ஸ்டிச். ஹாஃப் லோட் ஸ்டிச் வந்து நம்ம ஒரு பார்டராக கொடுத்து பார்ப்போம்.
பட் அதை வச்சு ஒரு இமேஜையே அவங்க போட்டுட்டாங்க. எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸலண்ட் ஒர்க்காக இருக்குது. எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கை விட இவங்க பண்ணியிருக்கிற டிசைன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ எஃபர்ட் எடுத்து டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால முடிக்க முடியல, டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஹாஃப் லோடிங்லாம் நம்ம அதிகமாக எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், பார்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதில் எவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட்புட் அழகாக வந்திருக்கு. வெரி நைஸ், சூப்பர். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹாஃப் லோட் ஸ்டிச் தான். இது டைப் 2. ஸோ சரி சுகர் பீடில் டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. லோடிங். ஸோ கட் பீட், டியூப் பீட் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர். எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்கு இல்லையா? எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், த்ரெட் ஒர்க் எல்லாமே கொடுத்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்டோன் ஒர்க், சம்கி ஒர்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டு ஒரு அம்ப்ரெல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ சிலபஸ் வந்து அவங்க பேக் சைடு வச்சுட்டாங்க, ஃப்ரண்ட் சைடு வைக்காமல். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இது அவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஆல்பம், ஜெயஸ்ரீயோட அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எம்போஸ் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ஸ், லோட் ஸ்டிச், கட் ஒர்க், ப்ரைட் ஒர்க், வாட்டர் ஃபில்லிங். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி நம்ம ஒரு டிசைன் போட்டால் போதும்னு சொல்லியிருந்தோம் ஹேருக்கு. அவங்க 2 டிசைனே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா லவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸோடைய எஃபெக்ட்டுக்கு அழகாக அது கொடுத்துட்டாங்க. சாரீ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஜதோசி ஒர்க். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே தனித்தனியாக டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்கை வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்களா தான் போட்டாங்க. பட் இந்த மாதிரியும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க். ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் இதில் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொன்னோம். ஸோ எல்லாமே இதில் கொண்டு வந்துட்டாங்க. 3D ரோஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது மிரர் ஒர்க். இது அவங்களோட மிரர் ஒர்க் ப்ராஜெக்ட். இது அவங்களோட கட் ஒர்க் ப்ராஜெக்ட். கட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த பிசிறு வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹனிகோம் மாடல், ஹனிகோம் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க்கில் அழகாக ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாக்கோடைய கலருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது காயின் ஒர்க். காயின் ஒர்க்குக்கு அழகாக ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெட் கிளாத் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஆல்பம் ஒர்க் நம்ம பார்த்துட்டோம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க். இது பேசிக் லெவல் ப்ளவுஸ் ஒர்க். ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு பேசிக் லெவலோட ப்ளவுஸ் ஒர்க் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஜதோசியோடு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஹேண்டுக்கும் அதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லட்கானும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுடைய பேசிக் லெவல் ஒர்க் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க், த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன், அதில் ரைஸ் பீட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபில்லிங் வரணும்னு சொன்னதுனால அவங்க பார்டருக்கு வாட்டர் ஃபில்லிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ப்ளவுஸ் மிரர் ஒர்க் வச்சு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இது அவங்களுடைய மிரர் ஒர்க். ஸோ எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட ஹேண்ட் பாருங்கள். ஸோ நெக்கை விட ஹேண்ட் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது இன்னொரு ஹேண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஜெயஸ்ரீயோட ஆல்பம் அண்ட் ப்ளவுஸ் ஒர்க் நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸில் இந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. அவங்களோட ஒர்க் எல்லாமே நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஜெயஸ்ரீ, நல்லா பண்ணுங்கள். விமன் என்டர்ப்ரனராக நீங்களும் வாங்க. தேங்க்யூ.